அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சாவகச்சேரியில் ஆரம்பித்து வைத்த ஊழல் மோசடிகள் தனியே மருத்துவத்துறை சார்ந்ததாகத்தான் ஆரம்ப காலத்தில் காணப்பட்டது. மக்கள் மத்தியிலும் அது சம்பந்தமாக பரவலாக பேசப்பட்டன. ஆனால் யாழ்ப்பாணத்தில் பல்துறை சார்ந்த ஊழல்கள், மோசடிகள், லஞ்சங்கள் மற்றும் முறைகேடுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பல்வேறு துறைகள், விவசாயம், மீன்பிடி, கல்வி, மக்களுடைய அன்றாட சேவைகள் வழங்குகின்ற நிறுவனங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக முறைகேடுகள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. இவற்றையெல்லாம் தட்டி கேட்பதற்கு அர்ச்சுனா தான் வருவன் என்று இல்லாமல் மக்கள் நேரடியாக தட்டி கேட்க வேண்டும். அவ்வாறு தட்டி கேட்கின்ற போதுதான் இந்த துறைகளில் மாற்றங்களை கொண்டு வர முடியும். ஆனால் அர்ச்சுனா மருத்துவத்துறை சார்ந்தவராக, மருத்துவத்துறையினுடைய அதிகாரியாக இருந்த காலப்பகுதியில் அந்த மருத்துவத்துறையில் காணப்பட்ட பல்வேறு ஊழல் மோசடிகளை முகநூல் வழியாக உள்ளூர் மக்களில் இருந்து சர்வதேச ரீதியாக பரப்பியிருக்கின்றார். அதனால் பல மருத்துவமனைகளில் மாற்றங்கள் உண்மையில் காணப்படுகின்றது. அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தொடங்கி வைத்த தீ தொடர்ச்சியாக எல்லா இடமும் பற்றி கொண்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில் பல்வேறு சபைகளில் கூட பிரச்சனைகள் காணப்படுகின்றன. அண்மையில் சுன்னாக பகுதியில் மின்சார சபையில் காணப்பட்ட பிரச்சனை. இதே போல் வெள்ள நிவாரணங்களின் போது கிராம சேவர் ஒருவரால் மேற்கொள்ளப்பட்ட தவறான பிரச்சனைகள், இவ்வாறு தொடர்ச்சியாக பல்வேறு துறை சார்ந்த ரீதியில் யாழ்ப்பாணத்தில் ஊழல்கள், லஞ்சங்கள், மோசடிகள் நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றன. இந்த அடிப்படையில் மிக குறுகிய காலத்தில் அண்மையில் யாழ்ப்பாணத்தில் பிரபல பாடசாலை ஒன்றில் ஒரு திறமைந்த மாணவியை சேர்ப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் கைகூடப்படவில்லை. அந்த மாணவி பல தடவை பாதிக்கப்பட்டிருக்கின்றார். அந்த பாடசாலையில் அந்த மாணவியை உள்ளெடுப்பதற்கு பல்வேறு சிக்கல்கள், அரசியல் தலையீடுகள் காரணமாக அந்த மாணவி பாடசாலைக்கு தற்சமயம் போவதில்லை என்ற கருத்துப்பட தந்தையால் அர்ச்சுனா ராமநாதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முறையீடு சம்பந்தமான புத்தகம், அதாவது தன்னுடைய மகளுக்கு தான் மேற்கொண்ட நடவடிக்கைகள், பாடசாலையில் சேர்ப்பதற்காக அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள், தடுக்கப்பட்ட முயற்சிகள், சாதாரண பாடசாலையிலிருந்து அமைச்சராக பல துறைகள் ரீதியாக அவர் எடுத்து வைத்த அடிகள் அனைத்தும் ஒரு புத்தக வடிவில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களிடம் கொடுத்து முறையிடப்பட்டிருக்கின்றது. எனவே யாழ்ப்பாணத்தில் பிரபல்யமான பாடசாலை ஒன்றின் அதிபரால் மேற்கொள்ளப்பட்ட இந்த முறைகேடுகள் சம்பந்தமான காணொலியாக இந்த காணொலி அமைகின்றது. இந்த காணொலி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்கள். இதுபோன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நல்ல கருத்துக்களை எழுதுங்கள். அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கிரிக்கெட் ஷூஸ் வந்து ஈவன் பாஸ்கெட்பால் விளையாடுறது கூட சப்பாத்து வந்து என்றால் அப்போ அப்போ சம்பளம் வந்து 5000 ரூபா மேலே சம்பளம், 5000 10,000 ரூபா, 1000 ரூபா 2 மடங்கு வந்து 2000 பேங்க்ல போடுவோம். அண்ணாட பேர்சரி, மூத்தண்ணாட பேர்சரி வந்தது. ஸோ அதனோட தான் என்னோட வாழ்க்கையை வந்து ஓடிக்கொண்டது. அம்மாண்ட ஒரு 15-16 தாடி இருந்தது. அது இருந்துச்சு அப்படிதான் சாப்பிட்டு விஷயத்துக்கு. ஸோ அந்த ஸ்கூலில் கலப்பட்டின்றதால பெரிய சந்தோஷமான விஷயம். அதான் ஸ்கூல் அன்னைக்கு எனக்கு அந்த ஸ்கூல் ஞாபகம் வந்தது. அதான் எனக்கு சொன்னேன், ஸ்கூலில் எனக்கு கல்யாணம் பெரிய நல்லா சொல்லி போதும். எனக்கு ஒரு பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுங்க. எந்த ஆர் சம்பந்தமான கம்ப்ளைண்ட் என்றால் ஒரு தேசிய பாடசாலை எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் அட்மிஷனை பற்றி கலைக்கிறேன். அப்ப நான் பெருவதியிலிருந்து போயிருக்கேன். அப்ப 97ஆம் ஆண்டு தேர்ட் தான் வந்து சேர்ந்தேன். நான் இங்கே கப்பல் எரிஞ்சு மாமூல் இருந்தால் நிலம் மொட்டை தேர்ட் ஆகிட்டு அப்ப செஞ்சான்ஸ்ல சேர்க்கிறதா என்ன ரிசீவ் பண்ணேன். அப்ப அப்பா நாடிதான் போட்டிருந்தேன். இளைஞர் தான் சொல்லி இப்ப தேவன் சார் சொல்லி அப்ப அண்ணா அப்பா ஸ்போர்ட்ஸ் ஹிஸ்டரி எல்லாம் ஸ்போர்ட்ஸுக்கான தான் அதே ஸ்காலர்ஷிப் வந்து 97 வாட் அவுட் 170 வச்சிருக்காங்க. ஸ்போர்ட்ஸுக்கான தான் எடுத்தது.
ஆண்டுக்கு ஒரு டொனேஷன் கொடுக்கணும், ஃபுட்பால் வேணும், பேட் வேணும் பண்ணி கொடுத்தது, காசை கொடுக்கிறது அப்படி அடுத்தது. இந்த பிள்ளைகளில் என்னென்றால் ஒரு 7ஆம் ஆண்டு பிள்ளைகள் வந்து ஒரு அப்பா பெண்கள் நான் சாப்பாடு கடை ஒன்று நிற்கல வழியில தற்செயலாக தான் இந்த சாப்பாடு ரெடியாக ஒரு லைவ் விநியாசமும் ஒரு அப்பாவால் ஒரு 2 பேருக்கு அதை வெயிட் பண்ணி பண்ணோம். பேர் பாதிப்பு தனிப்பட்ட சொல்லுவாங்க. இப்படி இந்த இந்த புக்கோட இந்த நான் வேலை போயிருக்கேன் எனக்கு அந்த கூட தமிழத்து குரல்ல பற்றி சொல்லியிருந்தேன். இந்த மகளை வந்து யாழ்ப்பாணத்துல வேம்படி அட்மிஷன்ஸ் வந்து மறக்கப்பட்டிருக்கேன். இப்ப நான் மறக்கப்பட்டிருக்கேன். எங்கள் பெரிய சூழல் இங்கே வந்து கடிதம் போட்டுக்கிறேன். இங்கே என்றால் மனிதகுழு மக்கள் ஆனக்குழு வரைக்கும் போயிருக்கு. அதாவது மொத்தமா ஒரு பிள்ளை பாதிக்கப்பட்டது 5ஆம் மாதம் 24ஆம் தேதி நினைக்கிறேன். டேட்டு படி சொல்றது என்றால் 5ஆம் மாதம் 30ஆம் தேதியில இருந்து இப்ப 12ஆம் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் ஒரு பிள்ளையோட ஸ்கூல் அட்மிஷன் தாண்டி ஒரு குடும்பம் போராடி கொண்டது. வேம்படி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் நேரம் முன்னால அது. அப்ப அதுல அதான் சொல்லிக்கிறோம் ஊழல் சொல்லி காய்க்கிறீங்க, ஊழல் அப்படிங்கன்னு சொல்லி இதுல பாத்தீங்கன்னா அப்பா வந்து அதை ஒரு வைன் பண்ணி ஒரு புத்தகம் இந்த புத்தகம் வந்து ஒரு பிள்ளையோட வரலாறுல அந்த பிள்ளை நாளைக்கு ஒரு மெடிக்கல் டாக்டரும் ஒரு காயமா தான் இருக்கும் அந்த பிள்ளைக்கு லைஃப். அந்த புத்தகத்தை சொல்லி காண்றேன். நான் ஸ்கூல் போய் கேட்டேன்னா எனக்கு அட்மிஷன் கிடைக்கிறதோ காயமா தான் இருக்கும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு காயங்களை நான் பார்க்கிறேன் இருக்கேன். எனக்கு ஞாபகம் இருக்கு நிபந்தன்ஸ். இப்ப அந்த யாழ்ப்பாணத்துல ஊழல் கேள்விப்பட்டேன். ஒரு வீடியோ பார்த்தீங்க ஸ்கூல்ல சரி 50,000 ரூபாய் போட்டு ஒரு நான் அட்மிஷன் போடுறான்னு சொல்லி தேதி நோண்டிய வச்சிருந்து எல்லாம் கிடைக்கும். அந்த நிபந்தன்ஸ் அவர் என்ன வந்து ஓலவல் என்ன சொன்னார், எனக்கு என்னுடைய ஓலவல் அட்மிஷன் சீட்டை வந்து தெரியும், அதாவது அனுமதியாக தெரியுது. அப்ப எனக்கு வந்து அந்த கணிப்பீட்டுல கலர் அடிக்கிறேன், முற்பட அடிக்கிறேன். இந்த கணிப்பீடுல அதுக்கு அந்த நல்லா செய்திருந்த பச்சை, அதுக்கு பிறகு சிவப்பு, பின்னால கலப்பு, மஞ்சள் அரைக்கு போகிறீங்க. எல்லாம் கலப்பு தான் இருக்கு. என்னட்டா நான் ஸ்கூல் வந்து கூட படிக்கும் ஸ்கூல்ல அவங்க படிக்க போகிறேன். ஆனா பெஸ்டேஷன் தான் படிக்கிறேன். இது அப்ப 10யும் 11யும் மற்றது மாறிட்டேன். ஆனால் தமிழ் தெரிகிறது நான் அதெல்லாம் பார்க்கலாம் தெரியும். அது பெருமையா தமிழ். அந்த நேரம் இந்த அசஸ்மெண்ட்ஸ் வந்து எல்லாமே ஓடல் சர்டிஃபிகேட் தான் காட்ட எல்லாமே காப்போட வச்சு எந்த எல்லா மார்க்கெட் 30-40. அப்ப அதை பார்த்துட்டு எங்களோட நிபுணர் சேரலாம். அப்ப மயசரன் சார் தான் நிக்க எடுத்து நிபுணர் சேரலாம் அங்க கட்டப்பட்டு ஓடு இருக்கு. நாளைக்கு அந்த நேரம் வந்து துணியறிஞ சார் அல்லது சார் பேர் அதே ஆர்வம் எனக்கு ஞாபகம் இருக்கு. நிபுணர் சார் வந்து தலையில பிறப்பாளர் இருக்குது. நீங்க ஓடு அப்ப நான் சொன்னேன் சார் இதை நீ ஓடல் எடுத்து என்ற ஸ்கூலுக்கு ஒரு மெட்ரஸ் சார், ஸ்கூலுக்கு ஒரு மெட்ரஸ் சார். நீ இந்த முறை விட்டுட்டு அடுத்த முறை எடு ஓடு. இன்னொன்றே சொல்ல விரும்புறேன். நான் 10ஆம் ஆண்டு எழுதிக்கல ஆட்டை எடுத்தேன். சில வாரங்களுக்கு பார்க்கறது தான் எக்ஸ்ட்ரா இருந்தேன். அப்படி ஆட்டை எடுத்து 10ஆம் ஆண்டுலேயே எனக்கு ஆட்டே 11ஆம் ஆண்டு எடுத்த பிறகு ஆட்டே அந்த நேரம் எஸ்எம்எஸ்டில 3 பேர் தான் சித்திரமே வந்திருந்தது. இப்ப 30 ஆண்டு வருது 3 பேர் தான் ஆட்டையை வந்தது. எனக்கும் அவன் நம்ம ஒரு ஆர்ட் டீச்சர் படுகம் பயிர்களுக்கு அப்ப இந்த சார் என்ன சொன்னார், நீர் வந்து ஓலையில சமடிக்கிறாங்க. அப்பா நடுவு பண்ணி நடுவு பண்ணி எங்களுக்கு ஒரு காவல்துறை, எங்களுக்கு ஒரு நீதிமன்றம் இருக்குது. நீதிமன்றத்துல காவல்துறை நடுவு பண்ணி கொடுப்பாங்க. அப்ப அப்பா வந்து 2002ஆம் ஆண்டு பாதத்துல வந்து பார்த்துட்டு போறது பாரத அப்பா சொன்னா அப்பா அப்படி ஓடுகிற எடுக்கணுமாமா பிரின்சிபல் எடுக்க வேண்டாம்னு சொல்றாரு. அப்பா என்கிட்ட தெரியுமா கடைசியா சொல்லுவோம் கடைசியா படிக்க அப்ப எனக்கு யாருமே சேர்த்த மேக்ஸில் கொஞ்சம் யாருன்னா சேர்த்துருந்தோம். கடவுள் சொல்றது மனித மணி டியூஷன் சென்டர்ல போய் ஒரு செக்ஷனை 10ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு மாசம் 3 மாதத்துல இருக்கிறேன் ஓடுறது. முதல் 10ஆம் ஆண்டு அவ்வளோத்தையும் 11ஆம் ஆண்டு அவ்வளோத்தையும் வந்து மணியில பேர் பார்க்கணும் அவர் அந்த 11ஆம் ஆண்டு அவரோட போய் இந்த 10ஆம் ஆண்டுல அதை கதையை சொல்றேன். பாஸ்கரன் சார் எடிசன் அகாடமி இருந்தது. அப்ப அங்க ஒரு ஆளுக்கு வந்து
மோட்டர் சைக்கிள் ஹேண்டில் பூ வச்சதுக்காண்டி கிளாஸ் வித்தியாசம். ஆனா பூ வச்சது நான் இல்லை, கோழி சாமி என்று சொல்லி அந்த காட்பாடு தான் உள்ள வர்றது காசு இருந்தாங்க, அவர் தான் பூ வச்சது. ஆனா அதால போன ரவுடி நான் தானே, அப்ப எனக்கு தான் அடி விடுத்து பாஸ்டர் 300 ஆசம் வந்து ஒரு நீ எடிஷனுக்கு வரையில அனுப்பி விட்டார். இப்ப அதுல போய் மணியன் சார் போயிட்டு மணி டியூஷன் சார் நான் சேர போட்டேன். 17ஆம் ஆண்டு மேக்ஸ் படிக்க இந்த 1 இயர் 10ஆம் ஆண்டு எனக்கு தெரியும், தெரியாது. அப்பதான் நான் சொன்னேன் தியாலிங்க சார் இருக்கிறார், தியாலிங்க ஆரோக்கியம் படித்தாங்க, தியாசத்தை கொண்டு வரும் தியேட்டர் 3 கடைசி நேரத்துல 17ஆம் ஆண்டு மணி சார் தெரியும், 10ஆம் ஆண்டு முன்னுக்கு இது படித்தது தியாலிங்க சார் ஓட இருக்கு. நான் ஆனா அது வரைக்கும் நான் ஸ்கூலுன்ற பயங்கர குழப்பறியாது சரிதானே, எல்லாருக்குமே தெரியும். அது கூட அப்பா நடுவு பயணத்துக்கு வந்து அங்க இருந்து வாரம் ஓடுல பேருல கொண்டு சொல்லி அதுக்குள்ளதான் பயத்துல அட்மிஷன் கார்டு ஓடுவதுக்கு நான் இந்த பிள்ளைக்கு நான் இதே சொல்றேன் தான், இந்த பிள்ளைங்க வீடியோ பார்க்கலாம் போகணும். இப்ப நாங்க படித்த ஸ்கூல் சரிதானே. அதோட முக்கன் சொல்லி கொண்டிருந்த ஒரு தன் ஓடுகள் 9 இருக்கிறாங்க, 7 மேற்கூட்டி இருக்காங்க சரியா. இந்த பிள்ளை வந்து 5ஆம் மாதம் 30ஆம் தேதி ஸ்கூல்ல 2 வேகன்சி இருக்கான்னு சொல்லி ஒரு 5ஆம் மாதம் 30ஆம் தேதி நம்பர் எல்லாம் போட்டு ஒரு அப்பாவோட தெரியுமா நான் கடிதம் அடிச்சிருக்கேன். அடிச்சிருக்கிற கடிதம் அதாவது அவர் ஸ்கூல் டீச்சர் பார்ப்பாங்க. அப்ப அதுக்கு பிறகு இந்த மினிஸ்ட்ரியில வந்த கடிதங்கள் ஃபுல்லாக ஒரு புத்தகங்களா இருக்கு. கடிதம் இந்த போராட்டமா புத்தகமாவே இருக்கு. நான் எழுதின புத்தகமாக இந்த புத்தகம் தான் சரி. அந்த பிள்ளை இந்த மனசுல வெளியே ஜோதிப்பா இருப்போம். அது என்ன நடந்திருக்கான்னு சொன்னா அங்க ஒரு அரசியல்வாதின கடிதம் கொண்டு வந்திருக்கு. அதாவது வந்து ஸ்கோர் ஷீட்ல போடும். அது எப்படி உங்களை கொண்டு போன பொலிட்டிஷனா தான் இருக்குமாமா. ஒரு நேஷனல் ஸ்கூல்ல ஒரு அட்மிஷனுக்கு வந்து பொலிட்டிக்ஸ் எப்படி தான் இருக்கு வேம்படி அப்ப அந்த ஸ்கோர் ஷீட் இருக்குது. ஸ்கோர் ஷீட் இருக்கு. அதுல அந்த ஸ்கோர் ஷீட்ல இந்த பிள்ளை இருக்க ஸ்கோர் வந்து 65 புள்ளி 65 ஸ்கோர் எடுத்திருக்காங்க. அது என்னடா ஸ்காலர்ஷிப் இல்லாத பிள்ளை 131 எடுத்த பிள்ளைக்கு அட்மிஷன் கொடுத்துருக்கீங்க வேம்படி. அதுவும் ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இல்லாம அந்த மினிஸ்ட்ரியில எஜுகேஷன் மினிஸ்டர் அதுக்கு அட்மிஷன் கொடுத்துருக்கீங்க. இந்த பிள்ளைக்கு ஸ்காலர்ஷிப் இருந்து எல்லாம் இருந்து ஸ்கோரும் படி சரியாக நீங்க ஸ்கூலுக்கு முன்னாடி இந்த பிள்ளை வந்து அட்மிஷன் அமர்ந்திருக்கணும். லேடிஸ் ஸ்கூல் அந்த பிள்ளை படிச்சிருக்கணும் அப்ப அது சரி. அப்ப அந்த டைம்ல ஒரு லெட்டர் ஒன்று போட்டுக்கிறேன். ஆட்சியில நான் சொல்லிருக்கேன். முதலாவது மாதம் வந்து 84 மார்க்ஸ் எடுத்துக்கிறார், 76 மார்க் 2 பேரும் 2 பிள்ளையும் எடுத்துருக்கீங்க. அது பிறகு இந்த பிள்ளைக்கு முதல் 3 பேர் 73 வருஷம் 7 பேர் 70 பேர் 2 பேர் இருக்கு. இந்த பிள்ளைக்கு 65 மார்க். ஆனா என்னன்னா ஸ்கோர் சிஸ்டம் பாத்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து பிரின்சிபல் கை வச்சிருக்கா நான் டைம் போட்டு இருந்திருக்கேன்னு சொல்லி அது அதே கேள்விக்கணும். ஆர்டிஐ ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல பிரின்சிபல் இருந்து ஸ்கூல்ல இருந்து எழுதி கொடுத்தது பிரின்சிபல் இருக்கு. ஆனா இந்த டாக்குமெண்ட்ல ஆசை இருக்கு. பிரின்சிபல் தான் இன்டர்வியூ போர்ட்ல இருந்து நான் சைன் பண்ணி கொடுத்துருக்கேன். பிரின்சிபல் பேர் வந்து திருமதி ராஜேந்திரவி முத்துக்குமாரன் ரிட்டையர்ட் சொல்லி ஆக்டிங் பிரின்சிபல். ஏன்னா ஜட்னாயிரம் காலேஜும் மேம்படினா யாழ்ப்பாணத்தின் 3 இருப்பிடங்கள் அதே பிறகுதான் நம்ம ஸ்கூல் உங்களுக்கு தெரியும். ஒருக்கா ஜட்னா 100 வந்துச்சுன்னா அடுத்த மாதிரி மேம்படி 110 வருது. அவன் 120 எடுப்பான். நான் மேம்படி ஒரு ஐடியா பிரின்சிபல்ஸ் மாதிரி சரி இல்ல அது அப்படி இருந்த அகலைப்படியா போனது நாசா போனது காரணம் இந்த இது இருந்தான். சரி நான் இந்த ஊழல் இருந்தான். இந்த பிள்ளை எனக்கு இந்த பிள்ளை இந்த இது வந்து சரியா நான் ட்ரெயின் புள்ள நினைக்கிறேன். அது பிறகு போகிறீங்கன்னா லெட்டர்ஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அங்க ஒரு லெட்டர் வந்து வந்திருக்குது. ஒரு லெட்டரை கோட் பண்ணி எம்பி என்று போட்டு அவருடைய ரிஃபரன்ஸ் நம்பரை போட்டு இந்த சிங்களத்திலே ஒரு லெட்டர் ஒன்று விடாது. அதிபர் வெம்படி மேல்நிலை பண்பு பாடசாலை யாழ்ப்பாணத்துக்கு வந்து காஸ்டேட் கோப்பியை போட்டீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் இருந்து சிங்களத்தான் கடிதம் அனுப்பிட்டீங்கன்னா அந்த காஸ்டேட் கோப்பி தான் இல்லை. மேற்கொள்ளப்பட்டபடியான தொடர்பாக ஒரு அந்த பேர் போட்டு மேன்முறையோடு அனுப்பப்பட்டிருக்கு. 17/2023 சுற்றறிக்கை ஏற்படுத்துகிறார். மாணவன் மாணவி
2024 ஜனவரிக்கு நாங்கள் பார்சல் இணைத்துக் கொள்வதற்காக பதிவு வழங்கப்பட்டது. இம்மேல்மொத்த பிள்ளை பேரம் போட்டு அனுப்பிடும். அதுல ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காரு. இந்த லெட்டர் எடுக்கணும், ரெக்கமெண்டேஷன் லெட்டரா என்னன்னு தெரியல. எம்பி 2024 செக்ரட்டரி என்றுதான் ரெஃபரன்ஸ் நம்பர். ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஸ்கூலுக்கு, நேஷனல் ஸ்கூலுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காரு. அந்த கொடுத்த ரெக்கமெண்டேஷன் அந்த பிள்ளை கிட்டத்தட்ட எழுதணும் அந்த கதையை. 8ஆம் மாதத்துல இருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இந்த சைல்ட்ஹுட் டிப்ரெஷன் நான் சிவதாஸ் சின்ன வயசுல டிப்ரெஷன் வந்து சரியான ஒரு விழா நான் அப்படியான இதில் இருக்கல. பட் அது தான் படிச்சிருக்கேன். ஸோ அந்த பிள்ளை வந்து இந்த பேர் போட்டுருக்க ஐ போட்டு பேர் போட்டு wants to bring you attention regarding the above the mentioned matter. My daughter pair vote scored 132 for the scholarship examination. The exam vote and applying for the admission at Bombay University, but it was rejected due to insufficient marks. So that she got the admission at the school. But when they came to know that student who scored 131, the mark student at the scholarship exam was given admission to Bombay Girls High School without facing any interview.